இப்போ கனவா குழம்பு செய்கிறதுக்கு கனவாவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கனவாவோட முட்டை. இப்போ வந்து இதை வந்து குக்கரில் வந்து நம்ம வேக வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட போகிறோம். ஏன்னா கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும் போது நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்போம். அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கொஞ்சமாக உப்பு போடுறோம். உப்பு போட்டு இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டு வேக வைக்க போகிறோம். கனவா வந்து தானாகவே தண்ணி விட்டுடும். இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் வைக்க போகிறோம். வாங்க குழம்பு தாளிக்கலாம். அடுப்பில் சட்டியை போட்டோம். எண்ணெய் ஊற்றணும். கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ நம்ம வடகம் போடுறோம். இது வீட்டில் செஞ்ச வடகம் தான். வடகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டு போடுறோம். அதன் பிறகு வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதையும் நம்ம போடுறோம். போட்டு நல்லா வதக்கி விடுறோம். இது வதங்கின உடனே நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் கழனி தண்ணியில் வந்து ஒரு தக்காளியை வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இந்த கழனி தண்ணியில் கரைச்ச இந்த மிளகாத்தூளை குழம்பு மிளகாத்தூளை நம்ம ஊற்றப்போம். இதுலேயே நம்ம வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையும் வந்து கனவா முட்டையை நம்ம இதுலேயே கொட்டியிருப்போம். கொட்டி இதனோட வேக வைக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கனவா வேக வச்சு வச்சுருக்கோம். குக்கரில் போட்டால் இது வந்து மாவு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் வந்து இதை தனியாக தான் போடணும் குழம்பு செய்யும் போது. இப்போ இது கொஞ்ச நேரம் அது வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. விறகானடி வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனவாவும் வந்து வெந்திருக்கு. நான் இதில் பாதி கனவா வந்து பொரியல் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு தேவையாக வந்து நான் தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கொதிச்சிட்டு இருக்க குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போ வேக வச்ச கனவாவை இதில் கொட்டிட்டேன். நான் அதை காமிக்கல. இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்ற போகிறேன் நான். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி அந்த குழம்பை வந்து ஊற்றி வந்து கொதிக்க வைக்கிறேன். குழம்பு வந்து கொஞ்ச நேரம் தேங்காய் வாசம் போகிற வரைக்கும் அது குழம்பு கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். கனவாவை தனியாக கூட நீங்கள் வேக வைக்கலாம். தனியாக வேக வச்சா டைம் எடுக்கும். ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு டைம் இல்லை. இப்போ அவசரமாக சமைக்கிறதுனால நான் குக்கரில் போட்டுட்டேன். குக்கரில் போட்டால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். தனியாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து குக்கரில் போட்டு இப்போ செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வந்து கொதி வருது. அடுப்பில் பொங்கி வழிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம்
தீயை அடக்கிக்கிட்டு நீங்கள் இதை வந்து கொதிக்க வைங்க. இப்போ வந்து நல்லா முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா திக்காயிடும். குழம்பு கொதிச்சது போதும். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து புளி இல்லாமல் நான் அரைச்சி வைக்கிறேன் குழம்பு மிளகாத்தூளை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி புளி இல்லாமே வந்து கனவா குழம்பு செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.